Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா bread ரெசிபி தான். வீட்லயே bread எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு இதுல வந்து chicken ஸ்டஃப் பண்ணி bread செஞ்சிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இத வந்து pull apart bread ன்னு கூட சொல்லலாம் because தனித்தனி பீசஸா வந்து நம்ம பிச்சு எடுத்துறலாம் ஈஸியா. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா kindly subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க bell ஐகானையும் turn on பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். அதே மாதிரி இந்த bread வந்துட்டு நம்ம பேக்கரி ஸ்டைல்லையே நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப ஹெல்த்தியா செய்யலாம். எந்த added chemicals எதுவும் இல்லாம செய்யலாம். சூப்பர் சாஃப்ட்டான ஸ்பாஞ்சியான பிரெட். நீங்க இந்த ரெசிபியை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணனும். அதுக்கு ஒரு 180 ml வந்து மிதமான சூடு பால் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் வந்து சீனி ஆட் பண்ணிக்கோங்க. பால் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா நம்ம ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகாது. ஸோ கொஞ்சம் கை பொறுக்கிற அளவுக்கு சூட்டில் வந்து பால் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் சீனியை போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. இப்போ இதில் வந்துட்டு 2.25 ஸ்பூன் வந்து டீஸ்பூன் வந்துட்டு நம்ம ஈஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். 2.25 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஈஸ்ட்டை வந்து ஒரு 15 நிமிஷம் ஆக்டிவேட் பண்ண வைங்க. ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆனால் தான் நம்மளோட பிரெட் வந்து நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா மேலே வந்து நுர தள்ளி வந்திருக்கு. அப்படின்னா தான் நம்ம ஈஸ்ட் வந்து நல்லா ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்படி ஆக்டிவேட் ஆனால் மட்டும் பிரெட் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி ட்ரை பண்ணால் பிரெட் வராது. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் வந்துட்டு 1/2 கிலோ மைதா எடுத்திருக்கேன்னா அந்த மைதா கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சால்ட் ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம ஸ்டஃபிங் எல்லாம் வைக்கிறதுனால. ஸோ 1/2 டீஸ்பூன் மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே 50 கிராம் வந்துட்டு பட்டர் ஆட் பண்ணுங்கள். பட்டர் வந்து ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். 50 கிராம் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு எல்லாத்தையும் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஈவனாக பட்டர் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிரெட் ரெசிபிக்கு நம்ம முட்டை எதுவுமே ஆட் பண்ணல. இப்போ இதில் வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருக்கிற ஈஸ்ட் பால் அந்த மில்கை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க. இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கன்னா நமக்கு மாவு கரெக்டாக வராது. ஸோ தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி ஒட்டாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை 15 நிமிஷம் வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. கவுண்டர் டாப்பில் போட்டு நல்லா 15 நிமிஷம் வந்து இப்படி இழுத்து பிசைஞ்சுக்கோங்க. இப்படி இழுத்து பிசைகிற டைம் தான் நம்மளோட பிரெட் வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்துட்டு இப்படி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ அந்த பாத்திரத்தில் அகெயின் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க சைட்ஸ்லேயும். அப்போ தான் அது ஒட்டாமல் வரும். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட மாவை வந்து அதில் வச்சுருங்க. வச்சுட்டு மேலேயும் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு மேலேயும் எண்ணெயை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு துணி போட்டு மூடி அதை ப்ரூஃப் பண்ண வச்சிடலாம். மேலே ஒரு துணி போட்டு மூடி ப்ரூஃப் பண்ண வச்சுக்கோங்க. 1.5 ஹவர்ஸ்லேருந்து 2 ஹவர்ஸ் வரை ஆகலாம். அது உங்களோட டைம் பேஸ் பண்ணி அது வந்து டைம் வேரி ஆகலாம். இப்போ இன்னொரு கடாயில் வந்துட்டு ஒரு 250 கிராம் போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க.
அது கூடவே அரை டீஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வெந்த சிக்கனை வந்துட்டு நம்ம மிக்சியில் போட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு பீஸ் பீஸாக மின்ஸ் ஆகி கிடைக்கும். ஸோ மிக்சியில் போட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட சிக்கனை வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் அதில் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு வெங்காயம் பொடிசா நறுக்கி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதில் ஒரு தக்காளியில் வந்து சீடு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுங்க. அதை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி அந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அது கூட வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து கேப்சிகம் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் இப்போது 2 பச்சை மிளகாவை வந்து பொடிசா நறுக்கி அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மல்டி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மல்டி மசாலா வந்து வீட்டிலே செஞ்சது. ஸோ அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து நம்ம ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே வந்து நம்ம சிக்கன் வேக வச்ச தண்ணி, அதாவது சிக்கன் ஸ்டாக் சொல்யூஷன், அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக அதில் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ 1.5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் என்னோடய பன் பார்த்திங்கன்னா இப்படி நல்லா ப்ரூஃப் ஆகி நல்லா டபுள் த சைஸ் வந்திருக்கு. எனக்கு இது 1.5 மணி நேரம் ஆச்சுது. இப்போ மிடில் வந்து லைட்டாக ஒரு பஞ்ச் பண்ணிக்கோங்க, அந்த ஏரை வந்துட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கு. இப்போ மாவை அந்த பாத்திரத்துலேருந்தே எடுத்துருங்க. கீழே கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிக்கோங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து ஈக்குவல் போர்ஷனாக வந்து பிரித்து எடுத்துக்கோங்க. ஈக்குவல் ஹாஃப்ஸாக வந்து
பிரித்து எடுத்துக்கோங்க. இப்படி எல்லாத்தையும் பிரித்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதில் இருந்து ஒரு பால்ஸாக எடுத்து கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி திரட்டுறது மாதிரி நல்லா திரட்டிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திரட்டிக்கோங்க. இதில் வந்துட்டு நம்மளோட சிக்கனை வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் மசாலா வந்து வச்சுருங்க. வச்சுட்டு சென்டரில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 2 சைட்ஸையும் ஃபஸ்ட் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த மசாலா நமக்கு வெளியே வராது. அப்புறமா மேலே இருந்து அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து பேக்கிங் பேனில் வச்சுக்கோங்க. பேக்கிங் பேனில் வந்துட்டு ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுக்கோங்க. அதில் வச்சுருங்க. இப்போ அகெயின் ரெஸ்ட் ஆஃப் த மாவை வந்துட்டு இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கிங் பேனில் பேக்கிங் பேப்பர் போட்டிங்கன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சப்போஸ் பேக்கிங் பேப்பர் இல்லைன்னா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. பார்ச்மெண்ட் பேப்பர் இல்லாதவங்க வந்துட்டு கொஞ்சமாக வந்து பட்டரை வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு மேலே மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே வச்சு எடுத்தாலே நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ எல்லாத்தையும் இப்படி ரெடி பண்ணி பேனில் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிவிட்டு இது அகெயின் வந்துட்டு நம்ம டவல் போட்டு மூடி ப்ரூஃப் பண்ண வைக்கணும். இதுவும் வந்து சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு அரை மணி நேரம் வந்து ப்ரூஃப் பண்ண வச்சுக்கோங்க. இப்போ ½ அன் ஹவருக்கு அப்புறம் எடுத்து பார்க்குற டைம் வந்து நம்மளோட ப்ரெட் வந்து ஃபுல்லாக கவர் ஆகி வந்திருக்கு. சப்போஸ் உங்களுக்கு சிக்கன் வேண்டான்னா வெறுமையாக இதை ப்ரெட்டாக வந்து ரோல் பண்ணி பேனில் வச்சு கூட நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஒரு முட்டையை வந்து அடித்து வச்சுக்கோங்க. மேலே வந்து இந்த முட்டையை வந்துட்டு ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இந்த முட்டை ப்ரஷ் பண்ணுறது தான் நமக்கு மேலே வந்து ப்ரௌன் கலர் வர்றது. ஸோ மேலே வந்து லைட்டாக எல்லா சைட்ஸும் வந்துட்டு முட்டையை வந்து ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட ப்ரெட்டை வந்து பேக் பண்ணிடலாம். அதாவது அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில், அதே மாதிரி 180 டிகிரி செல்சியஸில் 30 to 35 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு அவன் பேஸ் பண்ணி டெம்பரேச்சர் வேரி ஆகலாம். ஒரு 5 மினிட்ஸ் கூட்டியோ குறைச்சோ ஆகலாம். இப்போ நம்மளோட சூப்பரான சிக்கன் ஸ்டஃப்ட் ப்ரெட் வந்து ரெடி ஆயிடுச்சு. அழகாக மேலே வந்து ப்ரௌனாக சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. இப்போ இது மேலே வந்து நம்ம கொஞ்சமாக பட்டர் வந்து போட்டுக்கோங்க. பட்டரை லைட்டாக மேலே ப்ரஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி தனியாக நமக்கு எடுக்கிறதுக்கு ப்ரெட் வரும். சூப்பரான சாஃப்டான நம்மளோட சிக்கன் ஸ்டஃப்ட் ப்ரெட் ரெடி. இதை நீங்கள் குட்டி குட்டி ரோல்ஸாக கூட செஞ்சு வச்சு எடுக்கலாம். நான் இன்றைக்கி பெருசாக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு சின்னதாக வேணும்னா சின்னதாக நீங்கள் வந்து செஞ்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட சூப்பர் சாஃப்டான ப்ரெட் வந்து ரெடி ஆகிடுச்சு. உள்ளாடி சிக்கன் ஸ்டஃப் பண்ணது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.